புரட்சித் தலைவி அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தொய்வு இருந்தது. அந்த தொய்வை எல்லாம் சரிகட்டி 1.5 கோடி தொண்டர்களான உள்ள ஒரு இயக்கத்தை 2 கோடி தொண்டர்களாக புரட்சி தலைவர் தமிழர் எடப்பாடியார் உருவாக்கினார். அந்த 10 வருடம் அதிமுக ஆட்சியில் இருந்தது. அதனால் ஏற்பட்ட ஒரு சில பின்னடைவுகளாக கூட இருக்கலாம். மக்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து பல சாதனைகள் புரிந்த எடப்பாடியாருக்கு 75 தொகுதிகளில் வெற்றியை கொடுத்தாங்க. இது சாதனை அல்லவா? நீங்கள் திமுக ஒரு முறை வெற்றி பெற்றதற்கு அப்புறம் மறுமுறை எதிர்கட்சியாக கூட வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட வரலாறுகள் இருக்கு. ஒரு முறை வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் 2 தொகுதிகள் வாங்கிய வரலாறுகளும் இருக்கிறது. அதனால 75 தொகுதி என்பது 10 வருடத்திற்கு பிறகு மாபெரும் வெற்றி. இப்போ நீங்க சொன்னீங்கன்னா நீங்க 2021 தேர்தல் ஒரு களம் வந்து அதற்கு பிறகு இப்பதான் தேர்தல் நடக்க போகுது. நீங்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலை இந்த சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலை ஒரு மாதிரியாகவும், உள்ளாட்சி மன்ற தேர்தலை ஒரு மாதிரியாகவும், சட்டமன்ற தேர்தலை ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க.